தங்கவேலு, உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி மருமக கிட்ட பேசணும்டா. எதுக்கும் மச்சான இப்ப ஒரு வார்த்தை கேட்டுக்குங்கன்னு சொன்னாரு. அவனை மட்டும் கேட்டு கிடக்குறியா? கிளியம்மா என்ன நினைக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீ? நீங்க 2 பேரும் சொன்னா சரிதான், நான் என்ன சொல்ல போறேன்? யார்கிட்ட என்ன கேக்குறது? எல்லாம் அப்பா சொன்னா சரி. சந்திரா வந்து எத்தனை நாள் ஆச்சு? செல்ல கண்ணு இந்த பக்கம் ஆளையே காணும். அவன் என்ன நினைக்கிறானோ? நான் எதுக்கு சொல்றேன்னா, நல்லது கெட்டது 2யுமே பார்க்கணும். நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னு வச்சுக்க. படிக்காத எனக்கு படிச்சவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு அவனும் சொல்லக்கூடாது, படிச்ச எனக்கு படிக்காதவன கல்யாணம் பண்ணி வச்சுன்னு இதுவும் சொல்லக்கூடாது. என்ன நான் சொல்றது? நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டியதாதான் இருக்கு. 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நாளா பாத்திர வேண்டியதுதானே. பேசா இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் கூப்பிடுறேன், நீயே என்ன ஏதுன்னு கேளு. நான் கேட்டா கோச்சுக்குவா. ஏ சந்திரா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வா. வரேன் பாட்டி. செல்லம் கொடுக்கும் போது கொடுத்துரு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன மாட்டி விட்டு நான் தானே இழுச்சு வாயா. பெருசா கிழிச்சேன்டா. என்ன பாட்டி? தாத்தாட்ட கொடு. அது அந்த கிழவிக்கிட்டே வை. என்ன கம்முன்னு உட்கார்ந்துருக்க, கேளு. என்னடா தாத்தா இப்படி சொல்றாடேன்னு நீ கோவிச்சா கூட பரவாயில்ல. என்ன வேஷம் இது? கூத்தாட போறியா? பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததா இதெல்லாம்? அதான் அந்த பையன் வந்து உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். புடவை கேட்டுட்டு பொண்ணா லட்சணமா இருக்க வேண்டாம்? எனக்கு புடவை எல்லாம் கட்ட தெரியாது தாத்தா. எல்லாம் நீ அந்த ஜோசியக்காரனு பண்ண வேலை. அந்த ஆள் பேச்ச கேட்டுக்கின்னு பட்டணத்துக்கு பேத்திய படிக்க அனுப்பி வச்ச. அதான் அவ சீலை கூட கட்ட தெரியாம வந்து நிக்கிறா. ஏ கிளியாம்பா, இங்க வா. என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டோன்னா வந்துரு. அது ஒண்ணுதான் தெரியும் உனக்கு, வேற என்ன தெரியுது? பொண்ணு பத்தி வச்சிருக்க பாரு, பொண்ணு நல்ல கரகாட்டக்காரி மாதிரி வந்து நிக்கிறா. இந்த சொம்படுத்த தலையில வையே, தெருவுல ஆடிக்கிட்டே போலாம். ஜிஞ்சனக்கா ஜிஞ்சனக்கா ஜிஞ்சனக்கான்னு. அது அப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவியா? அடி போடி. அந்த அலமாரியில என் பரிய சீலை இருக்குது, அதை எடுத்து என் பேத்தி கட்டி விடு. தலையை பாரு, தலை புரட்டையாட்டம். இது நல்லா வருக்கு. வானா என்ன மாதிரி அழகா கொண்ட போட்டு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி மாத்தி கூட்டிக்கிட்டு வா. போ வாடி. அடேட செல்லக்கண்ணே, என்னடா இந்த பக்கமா காத்து வீசுது? இல்ல பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, பாத்துட்டு போலான்னு வந்தேன். பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கிறத பார்த்தா பாட்டி பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியுது. என்ன உன்னையா பார்க்க வந்திருக்கான்? பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கான். உன்னை பார்த்து என்ன பண்றது? என்ன ஒரு ஆள் முன்னால ஒரு ஆள் பின்னால? அதுக்கடா வந்தேன். பாட்டியை பார்த்துட்டு தாத்தாக்கு ரத்தாலி பண்ணா பிடிக்குமேன்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். காட்டி கொடுக்குற மாதிரி எதுக்கு கதை சொல்லிடுற? உங்க தாத்தனுக்கு ஏற்கனவே நிறைய பேர் பழம் கொடுத்துட்டாங்க. யாருக்கோ கொடுக்க வந்துட்டு என் பேர் எடுக்கிறான் பாரு. உன்னை இழுக்க முடியாதுல்ல, உன் பேரை இழுக்கிறான். உன் பேரன் தானே தாத்தா. ஏய், நீ ஏதாவது பேசுற பிச்சிருவன் பிச்சு. சின்ன பசங்க கிட்ட போய் சரி எனக்கு தான் பழம் பிடிக்கும்னு என் பேராண்டி கொண்டாந்துருக்கான். சரியான நேரத்துக்கு வந்திருக்கானே, அதை சொல்லுவியா? ஏ கிளியாம்பா, இன்னமா சீலை கட்டுற? புடவையெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, வெளியே வர வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. போடி. ஏ சந்திரா, இங்க வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. அப்ப நான் வரேன் பாட்டி. கரும்பு களை கொத்தணும், பருத்திக்கு மருந்து அடிக்கணும், வாழைக்கு தண்ணி பாய்ச்சணும். வாடா. நில்றா நில்றா. கரும்பு பருத்தி வாழை தண்ணி நீயே நான் பார்த்ததே இல்லையா? நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன இவன் இந்த பொண்ணை சீலை கட்ட சொன்னது, இங்க வர சொன்னது எல்லாம் இவனுக்காக தான். அதனாலதான் ஓடுறான். இப்ப எல்லாம் அப்படித்தான் ஓடுவான். போக போக பாரு, பொண்ணு பின்னாடியே சுத்த போறான். என்ன வச்சு சொல்றியா? ரொம்ப தான் சிலுத்துக்கிறியே. நீ மட்டும் தானே? உலகமே அப்படிதான். உலகமே அப்படித்தானா? சரி. எப்படி இருக்கு பாட்டி? ராசாத்தி, இப்பதான் நீ என்ன மாதிரியே அழகா இருக்க. இப்ப மட்டும் பொண்ணை பாத்துருந்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி இருப்பான். எங்க பொண்ணை கூப்பிட்டதான் தெரியும், அவன் கூட்டேரிப்பேட்ல போய் நிக்கிறானே. என்னப்பா பிரச்சனை? மெத்த வீட்டுக்கார பொண்ணுங்க டவுன்ல படிக்குதுங்களா, பரிச்சு லீவுக்காக இங்க வந்ததுங்க. கைலாச முதலாளி மகன் கைய பிடிச்சிருக்கானுங்க. நீ என்னப்பா சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலங்க. அந்த தம்பி எப்படி சொல்லுத, நீ என்ன சொல்ற? நேத்து நான் வாழைத்தோப்பு பக்கமா தனியா வரப்ப என்ன வழி மறிச்சு எங்கிட்ட தகாத வார்த்தை எல்லாம் பேசினாருங்க. என்ன இது புதுசா இருக்கு இந்த ஊர்ல? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு கிட்ட பேசினா அது ஒரு தப்பா? பேசுனது தப்பா இல்லையன்றதுல இப்ப கேள்வி. பேச்சுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐயா, அது மட்டும் இல்லைங்க, என் கையை பிடிச்சு இழுத்து அசிங்க அசிங்கமா வேற பேசுறாரு. அது என்னன்னு சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும். இது 4 பெரிய மனுஷங்க கூடுற பஞ்சாயத்து, இங்க மட்டும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஏமா அவர் உன்னை கையை பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்ற, அதை யாராவது பார்த்தாங்களா? நான் அந்த கொடுமையை என் கண்ணால பாத்தங்க. இத போய் கொடுமைங்கிறா?
இதெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்ப்பா. கைலாசம், நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒரே நியாயம் தாங்க. என் பையங்கிறதுக்காக நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டாம். நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதை தாராளமா சொல்லலாம். நம்ம ஊர் வழக்கப்படி பொண்ணுங்கிட்ட தவறா நடக்கிறவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த தப்பு செஞ்ச கைலாசத்துடைய மகன் இந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஊர் பஞ்சாயத்து சார்பா நான் தீர்ப்பு சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதவா தம்பி, இந்த தீர்ப்பு நீ ஒத்துப்பட்டு வரலனா நாங்க வேற முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கும். பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடு. அப்பா, அதுக்கு நான் விஷத்தை குடிச்சு செத்துறேன். முதல்ல கையை பிடிச்சப்ப காலை பிடிக்கிற. புடிட போடா போடா. அதான் தீர்ப்பு சொல்லிட்டார்ல, காலில் விழு. நில்றா. போய் அந்த பொண்ணு கையை பிடிச்சிருக்க. அது மூஞ்சியும் முகர கட்டையும் எப்படா உனக்கு மனசு வந்துச்சு? பிடிக்குமா? ஏய், எங்கடா பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டேன்? ஆவுன்னா பொட்டி தூக்கிட்டு கிளம்பிடுவீங்களா? இனிமே அந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க போறேன். மெட்ராஸ்க்கு திரும்பி போறேன். அப்படின்னு பெருசா தப்பு பண்ணிட்ட. ஒரு பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்ட. அதுக்கு போய் பெருசா பஞ்சாயத்து கூட்டுறானுங்க. நீ அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு புட்டச்சி கால போய் சொல்ற. இப்படி அசிங்கப்படுத்ததா ஊருக்கு வாடான்னு என் உயிரை வாங்கினியா? உன்னால அப்ப சொல்றது அவமானமா இருக்கு. அதுக்காக இனிமே அப்பனையாடா மாத்த முடியும்? இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கத்துற? என்ன நடக்குது இன்னும்? நான் பட்ட அவமானம் போதாது? பஞ்சாயத்துக்காகத்தான் நான் அப்படி பேசணுங்கிறத நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்குடா. இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிற நீ? பணத்தை தான் சேர்த்து வச்சிருக்க. நீ பஞ்சாயத்து தலைவரா இருந்தா எனக்கு இப்படி இருக்குமே? நீ நினைக்கிற மாதிரி பணம் வச்சிருந்தா மட்டும் பஞ்சாயத்து தலைவர் ஆக முடியாதுடா. தண்டபாணி தங்கவேலுனாலே ஊர்ல அப்படி ஒரு மரியாதை. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? முடிஞ்ச அதை செய்யன்னு. அதை விட்டுட்டு ஊருக்கு போறேங்கிறியே. என்ன அவமானப்படுத்துற அந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு நான் திருப்பி அவமானப்படுத்தல. என் பேர் ராஜவேல் இல்ல. நடக்கட்டும். நீ பாடு என்ன ராஜா மாதிரி நின்னுகிட்டு இருக்க. நான் ஒருத்தரே குப்பை வாரி கொட்டிக்கிட்டா எப்ப போய் சேர்றத? என்னடா விளையாடுறியா? ஐயா சட்டை பேண்ட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்காரு. என்ன போய் குப்பை வார சொல்றியடா? பேசுவடா பேசுவ. சும்மா பேசிக்கு நிக்காதடா. நேரம் ஆகுதுல்ல, போய் குப்பையை வாடுறா. போடா. பாட்டி, என்னடி இன்னைக்கு சாயந்தரம் நெல்லு குத்த போகணுமா? செல்லக்கண்ணு வீட்டுல போய் வண்டி மாடு கேட்டு வர சொன்னாங்க. யாரு? தங்கவேலையா? ஏண்டி இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா? நெல்லு குத்தி வச்சுட்டா எல்லாத்தையும் வரைக்கும் நானே வாயில போட்டுக்கு போறேன். ஏன் அவன் பொண்ணு இது இல்ல? இதுகிட்ட சொல்றது ஒரு வேலை பாக்குதா? இது சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, தலைக்கு கூட நான் தேய்ச்சி விட வேண்டியது இருக்குது. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு என்னால அலைய முடியாது. போய் என் மாப்பிள்ளை கிட்ட வண்டி மாடு வேணும்னு சொல்லிட்டு வா. போ, எந்திரி எந்திரி. இப்படியே போயிடாத, மாத்திட்டு போ. போ. ஏன் பாட்டி அவளை திட்டுற? இவ ஒருத்தி. இன்னைக்கு காலையில என் மாப்பிள்ளை விழுப்புரத்துக்கு போறேன்னு சொன்னாரு. நேரம் போயிட்டு இருப்பாரு. அங்க செல்லக்கண்ணு மட்டும் தான் தனியா இருப்பான். என் பேத்தியை இப்ப அனுப்புனா ஏதாவது வழி பிறக்காதான்னு பாக்குறேன். நீ வேற. என்னடா புள்ள பான? நான் தாங்க வேலை செய்றேன். உனக்கு இது மாதிரி யாரும் கொலை சட்டை வாங்கி தரலையா? என்னடா சிரிக்கிற? நீ இது மாதிரி கொலை சட்டை மாட்டிக்கிட்டு அந்த சக்கர தண்டை போய் நின்னுக்குனா எரு தானா வண்டியில ஏறிக்கும்ல. அப்புறம் முடிச்சுக்கிறேன். அதாவது கொழுத்து போய் தடுமாறுதுவ. கொலை சட்டை போட்டுக்கல என்ன இருக்குது? நம்ம வீட்டு வேலைய நாம தான் செய்யணும். அதை விட்டு அதை மாட்டிக்கிட்டீங்கன்னா ஊர்ல ஆக சொல்ல போறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு பேசுறது? அது எதுக்கு தானா தெரியணும். வார ஐயா, ஏண்டா இவ்வளவு நேரம் வாரி குட்டிக்கு எங்கடா போயிருந்த நீங்க? சப்போட்டா எங்களுக்கு தூக்க தெரியாது. இறங்கி வேலை செய்யறா செய்ய. இல்ல உன் கொலாச்சட்டை அழுக்காக வண்டிக்கு மேல போயிடுறா. வேலையை பாடுறா. திக்கலைங்கய்யா காலில இருந்து வாரி குடிக்க. ஐயா ஐயா ஐயா, அவன் அரை சோம்பேறினா நீ முழு சோம்பேறியாச்சே. வாடா. அதுவும் சேர்த்தாயா?
மொள்ள மொள்ள மொள்ள. இருடா. டேய், என்னாச்சு இவனுக்கு? இவன் எதுக்கு ஓடுறான்? அந்த பக்கமா சைடுல திரும்பி பாருங்க. ஓ, சந்திராவா? இது வந்து அவனுக்கு என்ன, குப்பை வாரி கொட்ட வேண்டியதானே? இந்தா. ஆமா சந்திரா, பரீட்சைலாம் எப்படிமா எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன் மாமா. ஆ. அப்புறம் எங்க வீட்டுல சாயங்காலமா நெல்லு குத்த போறாங்களாம். 3 மணிக்கு வண்டி மாடு சொல்லிட்டு வர சொன்னாரா எங்க அப்பா. செல்லன்னு சொன்னா வண்டி பூட்டிட்டு வர போறான். சந்திரா, செல்லக்கண்ணு இவ்வளவு நேரமா என் கூட தான் குப்பை வாரி கொட்டிக்கிருந்தான். உன்னைய பார்த்தது வண்டி சக்கரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிச்சான். டேய் செல்லக்கண்ணா, எந்திரிச்சு வாடா. உங்க வீட்டு கல்லைக்கு நீ குப்பை வர்ற. குப்பை வர்றதுல அசிங்க. குப்பைன்னா என்ன உனக்கு அவ்வளவு காலமா? குப்பை வர டேய். டேய் குப்பைடா, குப்பை. டேய் குப்பை. அப்ப நான் போயிட்டு வரேன் மாமா. ஆ, சந்திரா, கொஞ்சம் இரு போவ. டேய், அதை ஏன் எனக்கு சொல்ற? கொஞ்சம் இருங்க. ட்ரியா 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 இதுக்குதான். ஏதோ என்னால முடிஞ்சது. வரேன் மாமா. சரிடா. டேய் டேய், ஏன்டா டேய்